Welcome back to English through Tamil. Good at y'all. Today in our fluency practice, we are going to learn about where. இன்னைக்கு நாங்க எங்க fluency practiceல where என்னும் சொல்லின் அன்றாட பயன்பாடு எவ்வாறு அமைகின்றது என்று பார்க்க போன்றோம். நீங்கள் தற்போது திரையில் பார்க்கும் 3 சொற்களையும் நம்மில் பெரும்பாலானவர்கள் ஒரே உச்சரிப்பை கொண்டு உச்சரிக்கின்றனர். ஆனால் அவ்வாறு உச்சரிக்க கூடாது. WHERE where அப்படின்னா எங்கு அல்லது எங்கே என்றவாறு பொருள் தரும். இது ஒரு கன்ஜங்ஷனாகவோ அல்லது இன்ட்ரோகேட்டிவ் adverb ஆகவோ தொழிற்படக்கூடியது. It can be a conjunction or an interrogative adverb. were அதாவது it's a plural past form of be verb. be என்னும் வினைச்சொல்லின் தன்மை இறந்த கால வடிவம். where என்பது அணிதல் என்பதை குறிக்கக்கூடிய ஒரு வினைச்சொல். where where இரண்டும் ஒரே உச்சரிப்பை கொண்டவை. They have same pronunciation but different spelling and different meaning. So they are perfect examples for homophones. Homophone வகையை சார்ந்தவை. உச்சரிப்பொத்தவை, ஸ்பெல்லிங் ஆக இருக்கட்டும் அர்த்தமாக இருக்கட்டும் வெவ்வேறுபட்டவை. ஆனால் were அதை நீங்கள் இதனோடு சேர்த்து குழப்பிக் கொள்ளவே கூடாது. where என்பது ஏதாவது ஒன்றின் அல்லது ஒருவரின் இடம், நிலை பற்றி வினவ பயன்படுத்த போகின்றோம். Usually it helps us to learn about the place or position of someone or something. இந்த தலைப்பில் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா இப்பவே ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம இறுதி வரை பாருங்கள். வீடியோ முடிவில் உங்கள் ஒவ்வொருவராலும் இதே போல் ஆயிரக்கணக்கான வினாக்களை உங்கள் நடைமுறை வாழ்க்கையில் சரளமாக வினவக்கூடியதாக இருக்கும். Come on, let's start the lesson. In present tense, அதாவது present aspectல இந்த where என்னும் சொல்லை வைத்து எவ்வகையான வினாக்களை எல்லாம் வினவலாம் என்று பார்ப்போம். நீ எங்கே இருக்கிறாய்? Where are you? Where are you? அவன் எங்கே இருக்கிறான்? Where is he? Where is he? அவள் எங்கே இருக்கிறாள்? Where is she? Where is she? அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? Where are they? Where are they? நாங்கள் எங்கே இருக்கிறோம்? தூங்கி கொண்டிருந்தீங்கன்னா திடீரென்று எழுந்தி நாங்க எங்க இருக்கிறோம் அப்படின்னு கேட்பீங்க. இது எப்படி கேட்கலாம்? இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க. வெரி குட். நான் எங்கே இருக்கிறேன்? Where am I? Where am I? அது எங்கே இருக்கிறது? Where is it? Where is it? கீதா எங்கே இருக்கிறாள்? Where is Geeta? Where is Geeta? உட அம்மா எங்க இருக்கிறா? Where's your mother? Where is your mother? நீங்க எங்க இருந்து வாரீங்க? இது எப்படி கேட்போம்? Where are you from? Where are you from? அவன் எங்கே இருந்து வருகிறான்? Where is he from? Where is he from? அப்போ அவள் எங்கே இருந்து வருகிறாள் எப்படி கேட்போம்? இப்போதே கமெண்ட்ல சொல்லுங்க. Well done. அது எங்கே இருந்து வருகிறது? Where is it from? Where is it from? நீங்கள் எங்கே வசிக்கிறீர்கள்? Where do you live? Where do you live? வேறு எப்படி கேட்கலாம்? Where do you reside? Where do you reside? நீ எங்கே தங்கி இருக்கிறாய்? Where do you stay? Where do you stay? நீ எங்கே படிக்கிறாய்?
Where do you study? Where do you study? நீ எங்கே வேலை செய்கிறாய்? Where do you work? Where do you work? அவள் எங்கே வேலை செய்கிறாள்? Where does she work? Where does she work? அவர்கள் எங்கே வேலை செய்கிறார்கள்? இது எப்படி கேட்கலாம்? கமெண்ட்ல சொல்லுங்க. Well done. இந்த கை கடிகாரம் எங்க? இது எப்படி கேட்கலாம்? Where's my watch? Where's my wristwatch? Where's my watch? Oh, where's my wristwatch? அவளுடைய தொப்பி எங்கே? Where is her hat? Where is her hat? கேத்தல் எங்க? Where's the kettle? Where's the kettle? இந்த கண்ணாடி எங்க? Where are my glasses? Where are my glasses? கழிப்பறை எங்கே இருக்கிறது? Where's the toilet? Or where's the bathroom? Where's the toilet? Or you can ask where's the bathroom? இப்போ மால்ஸ்ல போயிட்டு ட்ரெஸ் அளவு பார்க்க போறீங்க. அப்போ அளவு பார்க்குற அறை எங்கே இருக்கு? எப்படி கேட்பீங்க? Where's the fit on room? Where's the fit on room? கழுவும் திரவம் எங்கே? Where's the washing liquid? Where's the washing liquid? Where is the washing liquid? நீங்கள் தூய தேங்காய் எண்ணெய் எங்கே பெற்றுக்கொள்கிறீர்கள்? Where do you get pure coconut oil? Where do you get pure coconut oil? நீங்க காய்கறிகள் எங்க வாங்குறீங்க? Where do you buy vegetables? Where do you buy vegetables? அவன் எங்கே கிரிக்கெட் விளையாடுறான்? Where does he play cricket? Where does he play cricket? என்னுடைய மொபைல் எங்க? Where's my mobile? Where's my mobile? உங்களுடைய படங்கள் எங்கே? Where are your photos? Where are your photos? அவனுடைய நண்பர்கள் எங்கே? Where are his friends? Where are his friends? அவளுடைய பெற்றோர் எங்கே? Where are her parents? Where are her parents? உங்க ஓய்வு நேரத்தை எங்க செலவிடுறீங்க? Where do you spend your leisure time? Where do you spend your leisure time? என் கூட சேர்ந்து கேட்டு பாருங்க. Where do you spend your leisure time? வார இறுதி நாட்களை எங்கே செலவிடுகிறீர்கள்? இது எப்படி கேட்கலாம்? இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க. Very good. மிக நீளமான நதி எங்கே அமைந்துள்ளது? Where is the longest river located? Where is the longest river located? மிக அருகே பஸ் ஸ்டாண்ட் எங்கே இருக்குது? Where's the closest bus stop here? Where's the closest bus stop here? Police station எங்கே இருக்குது? Where's the police station? Where's the police station? நீர் கட்டண பட்டியல் அதாவது வாட்டர் பில் எங்கே இருக்குது? Where's the water bill? Where's the water bill? கேஸ் கட்டணம் எங்கே செலுத்த வேண்டும்? Where do I pay for the gas? Where do I pay for the gas? எங்க வலிக்கிறது? Where does it hurt? Where does it hurt? உனக்கு எங்க வலி இருக்குது? Where do you have pain? Where do you have pain? அவளுக்கு எங்கே வலி இருக்கிறது? இது எப்படி கேட்கலாம்? இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க. Marvelous. எங்கே போய்கொண்டிருக்கிறாய்? இது எப்படி கேட்போம்? Where are you going? Where are you going? அதை எங்கே எடுத்து செல்கிறாய்? Where are you taking it? Where are you taking it? நீ எங்கிருந்து வருகிறாய்? Where are you coming from? Where are you coming from? அவன் எங்கிருந்து வருகிறான்? Where is he coming from? Where is he coming from? நீ அவர்களை எங்கே சந்திக்கிறாய்? Where are you meeting them? Where are you meeting them?
அவன் எங்கே விளையாடி கொண்டிருக்கிறான்? Where is he playing? Where is he playing? நீ இப்ப எங்க தங்கி இருக்கிறாய்? Where are you staying now? Where are you staying now? அதை எங்கிருந்து கொண்டு வருகிறாய்? Where are you bringing it from? Where are you bringing it from? Where are you bringing it from? அவர்கள் உன்னை எங்கே அழைத்து செல்கிறார்கள்? Where are they taking you? Where are they taking you? அவர்கள் எங்கே தங்க திட்டமிடுகிறார்கள்? Where are they planning to stay? Where are they planning to stay? நீ எங்கே வசித்திருக்கிறாய்? Where have you lived? Where have you lived? நீ எங்க படிச்சிருக்கிற? Where have you studied? Where have you studied? இதை எங்கே வாங்கியிருக்கிறான்? Where has he bought this? Where has he bought this? இதுக்கு முன்னாடி அவள் எங்கே வேலை செய்திருக்கிறாள்? Where has she worked before? Where has she worked before? எங்க போயிருந்த? Where have you been? Where have you been? அவள் எங்கே போயிருந்தாள்? இது எப்படி கேட்கலாம்? இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க. வெரி குட். 2019 இருந்து எங்க வேலை செய்து கொண்டிருக்கிறாய்? Where have you been working? 2019. Where have you been working? Since 2019. நீ எங்க போக விரும்புகிறாய்? Where do you want to go? Where do you want to go? அவள் எங்கே போக விரும்புகிறாள்? Where does she want to go? Where does she want to go? இப்போ இந்த காலத்தில், அதாவது past tense or past aspectல எவ்வாறு வினவலாம் என்று பார்ப்போம். நீ எங்கே வசித்தாய்? Where did you live? Where did you live? நீ எங்கே படித்தாய்? Where did you study? Where did you study? அவள் எங்கே படித்தாள்? Where did she study? Where did she study? அப்போ அவன் எங்கே படித்தான்? இதை எப்படி கேட்போம்? சொல்லுங்க. Well done. அவர்கள் எங்கே படித்தார்கள்? Where did they study? Where did they study? நீ எங்க பிறந்தாய்? Where were you born? Where were you born? அவன் எங்கே பிறந்தான்? Where was he born? Where was he born? நேற்றிரவு எங்கே இருந்தாய்? Where were you last night? Where were you last night? எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. Where were you last night? Where were you last night? நீ எங்கே வளர்ந்தாய்? Where did you grow up? Where did you grow up? நீ எங்கே பிறந்து வளர்ந்தாய்? Where were you born and brought up? Where were you born and brought up? எங்கூட சேர்ந்து கேட்டு பாருங்க. எல்லாரும் கேளுங்க. Where were you born and brought up? Where were you born and brought up? உங்கள் நீல சாரியை எங்கே அணிந்தீர்கள்? Where did you wear your blue saree? Where did you wear your blue saree? Again, where did you wear your blue saree? உங்க கைப்பைய எங்க வாங்கின? Where did you buy your handbag? Where did you buy your handbag? நீ எங்கே போனாய்? Where did you go? Where did you go? Where did you go? இரவுணவை எங்கே பெற்றுக்கொண்டாய்? Where did you get your supper? Where did you get your supper?
என்ற பணத்தை எங்க ஒளிச்சு வச்ச? இதை எப்படி கேட்போம்? Where did you hide my money? Where did you hide my money? Again, where did you hide my money? உங்க சந்திப்பு எங்கே நடைபெற்றது? Where did you have your meeting? Where did you have your meeting? Where did you have your meeting? ஒருவரை ஒருவர் முதற் தடவை எங்கே சந்தித்தீர்கள்? Where did you visit each other for the first time? Where did you meet each other for the first time? Where did you meet each other for the first time? அவன் காரை எங்கே நிறுத்தினான்? Where did he park his car? Where did he park his car? அவர்கள் எங்கே போய்க் கொண்டிருந்தார்கள்? Where were they going? Where were they going? Again, where were they going? Where were they going? அவர்கள் போன கிழமை எங்கே தங்கினார்கள்? Where did they stay last week? Where did they stay last week? அவர்கள் எங்கே சந்திக்க திட்டமிட்டு கொண்டிருந்தார்கள்? Where were they planning to meet up? Where were they planning to meet up? இப்போ இடத்தில், அதாவது in future tense or future aspect, where என்பதை பயன்படுத்தலாம் என்று பார்ப்போம். நீ எங்கே போவாய்? Where will you go? Where will you go? அவள் எங்கே போவாள்? Where will she go? Where will she go? அப்படின்னா அவன் எங்கே போவான்? இதை எப்படி கேட்கலாம்? இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க. Well done. நாம் எங்கே செல்வோம்? Where shall we go? Where shall we go? நான் உன்னை எங்கே கண்டுபிடிப்பேன்? Where will I find you? Where will I find you? விடுமுறைக்கு எங்கே செல்வீர்கள்? Where will you go for your holidays? Where will you go for your holidays? அடுத்த வருடம் எங்கே வேலை செய்து கொண்டிருப்பீர்கள்? எப்படி கேட்கலாம்? Where will you be working next year? Where will you be working next year? அவள் மதிய உணவை எங்கே பெற்றுக்கொள்வாள்? Where will she get her lunch? Where will she get her lunch? அவன் எங்கே தங்குவான்? Where will he stay? Where will he stay? நடைப்பயிற்சிக்கு எங்கே செல்வீர்கள்? Where will you go for walking? Where will you go for walking? இப்போ மாடல் வேர்ப்ஸ் உடன் where என்பதை பயன்படுத்தி எவ்வாறு வினாக்களை உருவாக்கலாம் என்று பார்ப்போம். நான் காரை எங்க நிறுத்த முடியும்? Where can I park my car? Where can I park my car? நீ அமைதியாக தங்கியிருக்க முடிந்ததா? நீ எங்கே அமைதியாக தங்கியிருக்க முடிந்தது? Where could you stay peacefully? Where could you stay peacefully? நான் உன்னை எங்கே சந்திக்க வேண்டும்? Where should I meet you? Where should I meet you? நான் எங்க டாக்ஸி ஒன்று பிடிக்க முடியும்? இது எப்படி கேட்போம்? Where can I get a taxi? Where can I get a taxi? நீ எங்கு செல்ல விரும்புகிறாய்? Where would you like to go? Where would you like to go? நீங்கள் எங்கே சாப்பிட விரும்புகிறீர்கள்? Where would you like to dine? Where would you like to dine? நீங்கள் எங்கே விளையாட விரும்புகிறீர்கள்? இதை எப்படி கேட்கலாம்? இப்பவே கமெண்ட் சொல்லுங்க. Wonderful. இன்று நாம் எங்கே சந்திக்க முடியும்? Where can we meet today? Where can we meet today?
Where can we meet today? நீ மதிய உணவை எங்கே எடுக்க விரும்புகிறாய்? Where would you like to have your lunch? Where would you like to have your lunch? Where would you like to have your lunch? அவளால் எங்கே அந்த கைப்பையை வாங்க முடிந்தது? Where could she buy that handbag? Where could she buy that handbag? நாம் டிக்கெட் எங்கே பெற்றுக்கொள்ள முடியும்? Where can we get the tickets? Where can we get the tickets? அவர்கள் சில நொறுக்கு தீனிகளை எங்கு வாங்க முடியும்? Where can they buy some snacks? Where can they buy some snacks? அவள் எங்கே போகலாம்? Where may she go? Where may she go? அவள் எங்கே தங்கக்கூடும்? Where might she stay? Where might she stay? உங்களுக்கான நேரம். அவன் எங்கே தங்கக்கூடும்? அவர்கள் எங்கே போவார்கள்? அவன் எங்கே பிறந்து வளர்க்கப்பட்டான்? அவள் இப்போ எங்கே தங்கி நிற்கிறாள்? அவள் எங்கே வசிக்கிறாள்? சரி பிழை என்கின்ற தயக்கமின்றி விடைகளை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். Thank you for watching.